தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல் 5 சீட்டுக்கு அல்லோல் படும் ஓபிஎஸ் வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் உடைய நிலைமைதான் தற்சமயம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் அதுல பாதாளத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஓபிஎஸ்ஐ நம்பி போனவர்கள் பூராமே இனிமேல் ஓபிஎஸ்ஐ நம்பி இருந்தால் வேலைக்கு ஆகாது, ஓபிஎஸ்க்கு எந்த வாய்ப்புகளும் கிடைக்கவில்லை, நாமும் அவரை நம்பி இருந்தால் நடுத்தெருவில் தான் நிற்க வேண்டும் என நினைத்து தற்சமயம் அதிமுக, திமுக போன்ற திராவிட கட்சிகளும் இணைஞ்சிட்டாங்க. ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் தனிக்கட்சி என்ற ஒரு எண்ணமே கிடையாது. அதற்கு பதிலாக அதிமுகவில் இணைந்து கொள்ள வேண்டும், எடப்பாடியை சோழியை முடிக்க வேண்டும் என்றுதான் இதுவரைக்கும் ஓபிஎஸ் நினைத்துக் கொண்டிருக்கிறார். இருந்தபோதும் எடப்பாடி பழனிசாமி அதற்கு மனம் சாய்க்காமல், அதாவது எடப்பாடி பழனிசாமி சரி என்று சொல்லாமல் ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ அதிமுகவிற்குள் வர முடியாது. இப்ப டிடி தினகரனுக்கு சரி என்று சொல்லி இருக்கிறார் என்றால் டிடி தினகரன் தனிக்கட்சி என்பது ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அதனால் அவருக்கும் அதிமுகவிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, கூட்டணி மட்டும்தான் நிலைப்பாடு முடிந்துவிடும். ஆனால் ஓபிஎஸ் சசிகலாவோ இதுவரைக்கும் எந்த கட்சியும் ஆரம்பிக்கல. அதற்கு பதிலாக நாங்கள் தான் உண்மையான அதிமுக எங்கள் கையில் தான் இருக்கிறது என தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் தனித்து விடப்பட்டிருக்கிறார், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஓபிஎஸ்ஸின் பின்னால் ஆதரவுகளும் எதுவும் இல்லாமல் தற்சமயம் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ்ஸின் முன்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது எது எப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது மறுபடியும் என்டிஏ கூட்டணியான தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இணைவது, அந்த கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவிக்க வேண்டும். இல்லை என்றால் திமுக கூட்டணியிலே இணைவது, திமுகவின் கூட்டணி வைத்தால் ஓபிஎஸ்ஸையே மக்கள் புறம் வெறுக்க ஆரம்பித்து கொஞ்சம் ஆதரவுகளும் வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த கட்டமாக நமது விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்திலே கூட்டணி என்பது வைப்பது, இறுதியாக தமிழக வெற்றி கழகத்தில் தான் கூட்டணி என்பது வைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்பு என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது ஓபிஎஸ் தரப்பினர் பாத்தீங்கன்னா டெல்லி மேலிடத்தில், அதாவது அமித்ஷா போன்ற முக்கியமான தலைவரிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்திக்கிட்டு இருக்கிறார். அந்த பேச்சுவார்த்தையிலே எங்களுக்கு 5 தொகுதிகள் என்பது வேண்டும், எனக்கும் என்னுடைய 2 மகன்களுக்கும் என 3 தொகுதிகள், என்னுடைய ஆதரவாளர்களுக்கு 2 தொகுதிகள் என மொத்தமாக 5 தொகுதிகள் என்பது வேண்டும். 5 தொகுதிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்தால் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுடன் கூட்டணி என்பது வைத்துக் கொள்கிறோம். நானும் பாஜக கூட்டணியிலே வந்துவிட்டால் தென் மாவட்டம் என்பது அதிமுக பாஜக கூட்டணிக்குத்தான் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது என நமது ஓபிஎஸ் தரப்பின் மூலம் டெல்லி மேலிடத்திலே பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருப்பதாகும். ஆனால் அதற்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவிக்காமல் இதற்கு ஓபிஎஸ் அதிமுக கூட்டணியிலே இணைக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டால் வேண்டாம் என நமது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுப்புகளை தெரிவித்துக் கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நமது ஓபிஎஸ் நிலைமை என்பது மிக மோசமாகத்தான் இருக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்ப தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி என்பது வைத்தாலும் ஓபிஎஸ் மட்டும் தான் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறதே தவிர ஓபிஎஸ் உடைய 2 மகன்கள் வெற்றி பெறுவார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.